தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துட்டு இன்னும் 38 நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கிறது. இருக்கிற காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும், யார் வேட்பாளர் அறிவிக்கணும், கால நெருக்கடி அதிகம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2-3 நாள்ல இந்த வாரத்தில் முடிஞ்சிடும். தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழக வெற்றி யாரு இல்ல இல்ல அப்படி ஒரு முகாந்திரம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. வந்தா சந்தோஷம், அவ்வளவுதான். வரல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. வந்தா சந்தோஷம். அவரு சொல்ற அவருடைய கருத்து என்ன பொறுத்த மட்டும் அவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில இதுவரைக்கும் அவர் இணையல. அது அந்த முகாந்திரம் இல்லாம தான் இருக்குது. வருகை வந்தால் நாங்க வரவேற்கிறோம், சந்தோஷம். நான் பார்த்த தளத்துல தான் பார்த்தேன். நிறைய மெஜாரிட்டியா இணைஞ்சு பணியாற்றணும், கூட்டணியில வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது அங்க தலைவர் தானே முடிவு எடுக்கணும், நாங்க சொல்ல முடியாது. அவர் தான் நல்லா பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா எலெக்ஷன் முடிச்சா சந்தோஷம் தானே. தமிழக வெற்றி கழகம் தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா அந்த அரசியல் கட்சி? எனக்கு எங்களை பொறுத்தவரை ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. நாங்கள் நிச்சயமாக வச்சுக்குவோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால எங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்படாது. வந்தால் பலம், வராதாலும் பிரச்சனை இல்லை. எந்த அரசியல் கட்சியும் அவங்க கட்சிகளை உயர்த்தி பேசுவது வேற சரி. அவர் சொல்லியிருக்காரு, பாப்போம் தேர்தல் காலத்துல பாப்போம். நீங்களாம் பத்திரிக்கை பார்க்க போறீங்களா? தேர்தல் காலத்துல பாப்போம். அவரு எதுக்காக வேண்டி அப்படி சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, பெண்களுடைய பாலியல் வன்முறைகள் நிறைய நடந்தது. நேற்றைய முன்தினம் கூட நம்ம குறுக்குச்சாலை கோட்டப்படாத பகுதியில் குறுக்குச்சாலை ஒரு வேடநத்தத்துல ஒரு பொண்ணு, யாதவ சமுதாயத்தை பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இன்னும் கண்டுபிடிக்கல. நான் பாருங்க, 4 நாள் ஆயிடுச்சு. இன்னும் இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் கற்பழிப்புகள் நடக்குது. அப்ப கொலை, போலீஸ் காவல்துறையா அடித்து கொலைப்பட்ட பிரகாசன் சமயத்தில் ஒரு பையனை அடிச்சு கொண்டாங்க இல்லையா, அந்த ஆகாசுங்கிற பையனை. ஆகாசு கொன்னத கோர்ட்டு தான் சொல்லுது. உடனே எஸ்சி ஆக்ட்ல போட்டு அவனை கைது பண்ணலன்னு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நான் கேட்கிறேன், அந்த உயர் அதிகாரிகளை ஏன் சஸ்பெண்ட் பண்றீங்க? ரிமாண்ட் பண்ண திருநாட்டூட என்ன அர்த்தம்? ஒரு வழக்காடு மன்றத்தில் வழக்கு போட சொல்லுங்க. திருநாட்டூர்ல கைது பண்ணி அவங்களே ரிமாண்ட் பண்ணணும். சாத்தாங்குளத்துல நடந்த இன்சிடென்ட்டுக்கு 2 கொலை நடந்துச்சு. அவங்க இன்னும் ஜெயில தான் இருக்காங்க, வெளியில வரல. அஜித் கொலை வழக்கு உள்ளதான் இருக்காங்க, வரல. இந்த கொலைக்கு வழக்கு மட்டும் சிபிசிஐடி விசாரிச்சுட்டு அதை விட்டுட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணா என்ன பிரயோஜனம்? திருநாட்டுக்கு சஸ்பெண்டா? அப்ப யாராவது கொலை பண்ணா அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா? என்ன தப்பு? அதனால அவனை கைது பண்ணணும் தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினால பிரகாசுடைய கொலை வழக்கை கைது பண்ணணும், அதிகாரிகளையும் கைது பண்ணணும் நான் கேட்டிருக்கோம். 10 சீட்டு கேட்டிருக்கோம். பேச்சுவார்த்தையில் தான் முடிவெடுக்கப்படும். நிச்சயமா நல்லபடியா முடியும் அமையும். திமுக கூட்டணியில 21 கட்சிகள் கூட்டணியில அவங்களோட இருக்காங்க. பலம் வாய்ந்த கூட்டணியாகவே அதை பார்த்துருக்காங்க. இந்த நிலையில அதிமுக, பாஜக இந்த கட்சிகள்ல உண்மையா இருக்கிறது பலம் அதிகமா திமுக கூட்டணி. நீங்க பலம் என்பது போற வாரம்லாம் வான்னு கூப்பிட்டு வீட்டுல உட்கார வைக்கலாம் பலம்னு நினைக்க கூடாது. யார்கிட்ட எவ்வளவு பலங்கிறது தேர்தல் நிர்ணயம் பண்ணும். அதனால அவனுக்கு 1 சீட்டு, இவனுக்கு 2 சீட்டு, அவனுக்கு 3 சீட்டு, 2 சீட்டு இப்படி கொடுக்கறதுனால அது பலமான கட்சின்னு சொல்ல முடியாது. தேர்தல் காலத்துல மக்கள் தான் முடிவெடுப்பாங்க யாரு பலம் யாரு பலம் இல்லைன்னு. தேர்தல பாருங்க, தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சரா வருவாரு. இல்ல நான் தெளிவா சொல்றேன், எந்த மாற்றுக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.